புதுப்பட்டிங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல செல்விங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க. அவங்க காட்டுக்குள்ள தான் தன்னோட வீடை அமைச்சுக்கிட்டாங்க. காட்டுக்குள்ளேயே மீன் குழம்பு கடைலாம் வச்சிருந்தாங்க. அந்த பாட்டியோட கடை எப்படி காட்டுக்குள்ள வச்சும் கூட இவ்வளோ நல்லா ஓடுதுன்னு மக்கள் எல்லாத்துக்குமே நிறைய பேத்துக்கு இந்த கேள்வி இருக்கும். காலையில ஆனதுமே பாட்டி மீன் குழம்பு சமைச்சு மொதல் வேலையா பூனைக்கோ எலிக்கோ அந்த மாதிரி வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் விறகு பொறுக்கிட்டு இருந்த ஒரு தாத்தா அவங்க கிட்ட இதை பத்தி கேட்டாரு. ஏமா, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கிறா? இந்த காட்டுக்குள்ளே மீன் குழம்பு கடையை வச்சு யார் வாங்கி சாப்பிட போகிறா? எது புலி சிங்கம் நாய்கியெல்லாம் வாங்கி சாப்பிடுமா? பணம் கொடுத்துட்டு போகுமா? அதை யோசிக்காமல் என்னம்மா இங்கே கடையை போட்டிருக்கிற? ஏன்பா, யார் சொன்னா? நகரத்துலேருந்தே என் கடைக்கு எல்லாரும் டானி நேரத்தில் மீன் வாங்க வந்துடுவாங்க. பார்த்துக்க, என் வைக்கிற மீன் குழம்பு ருசி அந்த நகரம் வரைக்கும் அடிக்குமா. அந்த மக்களே ரொம்ப பெருமைப்பட்டுக்குவாங்க தெரியுமா? இப்போ வரைக்கும் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரைக்கும் நடந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? என் குழம்பு பிடிக்காமையா வாங்கிட்டு போவாங்க? என்னமோ சொல்கிறம்மா, உண்மையா பொய்யானே உனக்கு தான் தெரியும். பார்த்துக்க, நான் என்ன சொல்லுவேன்னா, வெளிப்புறத்தில் போய் கடையை போட்டால் தானே நல்லா ஓடும். நான் விறகு பொறுக்க வந்தப்போ தான் உன்னையவே பார்த்தேன். சரி, நான் கிளம்புறேன். அந்த பாட்டி சாப்பாடை உயிரினங்களுக்கு வச்சாங்க. அந்த பாட்டி சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துல அவங்க கடைக்கு கஸ்டமர் வர ஆரம்பிச்சாங்க. ஏன்டி செல்வி, அப்பா அங்கேருந்து நடந்து வரதுக்குள்ளே போதும் நான் அது கடையை தூக்கி அங்கே மாற்றிடுன்னா கேட்கவே மாட்டேங்கிற. பார்த்துக்க, ஏன்டி உன்னை யாரும் அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு வர சொன்னது? பேசாமல் அங்கிட்டு என்ன கடை இருக்கோ அங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதானே? நானா உன்னை கஷ்டப்பட்டு வர சொன்னேன்? ஏடி, அது மட்டும் என்னால் முடியவே முடியாது. உன் மீன் குழம்புக்கும் மீன் பொரியலுக்கும் ஈடு என எதுவுமே கிடையாது. யாருனாலையும் இந்த சுவையில் வைக்க முடியாதுடி. அதனால தான் கால் வலிச்சாலும் பரவாயில்லன்னா அங்கேருந்து இங்கே வரையும் நகர்ந்து வந்துடுவேன். பார்த்துக்க. சரிடி, இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு உன் மீன் குழம்பு சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும். போட்டுத்தா. அப்புறம் என்ன ஓயா நகர்ப்புறத்துக்கு மாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? எப்படி இருந்தாலும் நான் இதை தான் சொல்லுவேன்னு உனக்கு தெரியாதாக்கும். சரி, உட்காரு, சாப்பாடு தரேன். அம்மா, எனக்கு 2 பார்சலும் கொடுத்துருங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அங்கேருந்து நடந்து வர முடியலையாம்மா, 2 பார்சல் மட்டும் கொடுத்துருங்க. என்ன? அதுக்கு என்னம்மா, தாராளமாக கொடுத்துட்றேன். நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, அடுத்து வாங்கிட்டு போகிறதெல்லாம் பேசிக்கலாம். அங்கே வந்தவங்களும் அந்த மீன் குழம்பு வாங்கி ருசிக்க சாப்பிட்டாங்க. செல்வியம்மா, எங்களுக்கு மீன் குழம்பு கொடுங்க. மீன் பொரியல் ஒரு பெப்பர் மீன் பொரியல்னு ஒன்று வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு இன்னைக்கு 4 கொடுக்கணும். பார்த்துக்கோங்க. அதுக்காகவே நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். அந்த பெப்பர் மீனை எப்படிதாம்மா போடுறீங்க? ரொம்ப சுவையாக இருக்குது. அது என்னம்மா, நம்ம மிளகா சாந்த மசாலா தடவுறோம்ல, அதுக்கு பதில் மிளகு போட்டு தடவுனா முடிஞ்சிச்சு. அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி போட்டோம்னா நல்லா வந்துடும். ஆனால் என்ன, கருகாமல் எடுக்கணும். பார்த்துக்க, மிளகு கருகுச்சுன்னா நல்லாவே இருக்காது. கொஞ்சம் கருகாப்ப எடுத்துடணும். பார்த்துக்க, நீ வேணா பாட்டி வீட்டுக்கு ஒரு நாள் வா, எல்லாத்தையும் கற்றுத்தரேன். அம்மா, இவ்வளையெல்லாம் நம்பாதீங்க. பார்த்துக்கோங்க, உங்கள் கடையில் இருக்க எல்லா சீக்கிரட்டையும் தெரிஞ்சுட்டு இவ போய் நகர்ப்புறத்தில் கடையை போட ஆரம்பிச்சிருவா. அப்புறம் உங்கள் கடைக்கு அவ்வளோதான் நஷ்டமாக்கி விட்டுருவா. பார்த்துக்கோங்க, இவ்வளோ நம்பி சொல்லி கொடுக்காதீங்க. அங்கே வந்தவங்களும் சந்தோஷமாக பேசிட்டு சாப்பிட உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆஹா, ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குமா. சரிங்கம்மா, நாங்கள் கிளம்புறோம். என்ன? அந்த பாட்டி மிச்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து பூனை நாய்களுக்கெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் தூங்கலான்னு போனாங்க. காலையில் ஆனதுமே செல்வியம்மா வழக்கம் போல சமைச்சு அங்கே இருக்க சின்ன சின்ன உயிரினங்களுக்கெல்லாம் படைச்சிட்டு மறுபடியும் கடைய ஆரம்பிச்சாங்க. என்ன, எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு முதல்ல சாப்பாடு வச்சுட்டு தான் நான் மற்றவங்களுக்கே கொடுப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன, நீங்கள் தான் நம்ம கடைக்கு விருந்தாளி. அந்த பாட்டி வழக்கம் போல் தன்னோட கடையை ஆரம்பித்தாங்க. ஆனால் அங்கே தான் அந்த பாட்டிக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்திருந்துச்சு. காலையில் 6 மணிக்கெல்லாம் சமைக்க ஆரம்பித்த பாட்டிக்கு 7 மணி 8 மணிக்கெல்லாம் வியாபாரம் போக ஆரம்பிக்கும். ஆனால் அன்னைக்கு 10 மணி ஆகியும் வியாபாரம் சரியாகவே போகலை. இது பாட்டிக்கு மேலும் மன உளைச்சலும் உண்டு பண்ணுச்சு. பாட்டிக்கு ஒரு விஷயம் கூட புரியல, எதனால யாருமே நம்ம கடைக்கு வரலன்னு. என்னடா இது, நம்ம கடை மீன் குழம்புனா இந்த மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எப்படி இவங்கெல்லாம் வராமல் இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எதுன்னு தெரியலையே. என்னடா ஆச்சு இந்த கிராம மக்களுக்கு? நாம் எப்போவுமே சாப்பாடு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நிறைய கஸ்டமர் வருவாங்க. இன்னைக்கு என்னமோ முடிச்சு 4-5 மணி நேரம் ஆகிப்போச்சு, இன்ன வரைக்கும் யாரையுமே காணா. ஒருவேளை இதுக்கு மேலே இது வருவாங்களோ? சரி, கொஞ்ச நேரம் காத்திருப்போம், அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம். அந்த பாட்டி ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க. ஆனால் அந்த காத்திருப்பு நைட்டு வரைக்குமே போயிடுச்சு. அட கடவுளே, என்னாச்சு இந்த கிராம மக்களுக்கு? எப்போவும் என் கடைக்கு டான்னு வந்துடுவாங்க, இன்னைக்கு யாருமே வரக்கானா? ராத்திரி வேற ஆயிடுச்சு, இதுக்கு மேலே யார் என் கடைக்கு வரப்போறா?
எதனால இந்த கிராம மக்கள் வரலன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏதாவது புரிஞ்சாவாச்சும் பண்ணலாம். சரி, மீதி இருக்கிறதெல்லாம் விலங்குகளுக்கு வலிச்சு வச்சுட்டு பேசாம உள்ள போய் படுப்போம். நாளைக்கு என்னன்னு போய் கேட்டுக்குவோம். அந்த பாட்டி மீத இருக்கிறதெல்லாம் வலிச்சு வச்சுட்டு ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போனாங்க. இன்னைக்கு சோறு வைக்க வேணாம். வேலையை இந்த கிராமத்துக்குள்ளே போய் எதுக்காக என் கடைக்கு வரலன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு வருவோம். அப்போனா தான் மன திருப்தியாக இருக்கும். இன்னைக்கு போட்டு யார் வரலைன்னா ரொம்ப சங்கட்டமாக போயிருச்சே. ஏம்மா அவந்திகா, அவந்திகா கொஞ்சம் வெளியே வரியாம்மா? ஏம்மா அவந்திகா, என் கடை மீன் குழம்புனா இந்த கிராம மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் நேற்றுக்கு யாருமே வந்து வாங்கி சாப்பிடல. எதுனாலன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அம்மா, உங்க கடையில வந்து வாங்கக்கூடாதுன்னுலாம் இல்ல. அன்னைக்கு அன்னைக்கு நாங்க வந்தோம்மா. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? நெல்லுங்க, எங்கடி போறீங்க ரெண்டு பேரும்? எங்க போறீங்க? என்னை தாண்டி நீங்க போயிருவீங்களா? ஐயோ கடவுளே, யாரு இது? ஐயோ பேயா இருக்குமோ? ஒருவேளை பேய் தான் அப்படி பேசுதோ? ஐயோ எனக்கு பயமா இருக்குடி. வா நம்ம ஓடி போயிடலாம். அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடி. ஏதாவது சும்மா ஏதாவது விளையாட்டுத்தனமா எதுவும் பண்ணுவாங்களோ என்னமோ. நீ வா, நம்ம பாட்டி கடைக்கு போய் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். எதுக்கு தேவையில்லாம இந்த இடத்துல எல்லாம் நின்றுக்கிட்டு? வா போவோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அந்த ஆள் மிரட்டுறதை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. வாடி பேசாம இப்படியே போயிடுவோம். ஏண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல. வா, நான் இருக்கிறேன்ல, தைரியமா வா, அங்க போவோம். நீல சாலக்காரி, என்ன தைரியம் தான் எனக்கு பயப்படாம அவளை போன்னு சொல்லுவேன். நீங்களை தாண்டி போயிட்டீங்கன்னா உயிரோட இருந்துருவீங்களான்னு பாத்துருவோம். இதோ வர இந்த இடத்துக்கு வரு. ஐயோ ஓடுடி, ஓடு முத. என்னம்மா சொல்கிறீங்க? பேயெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. நான் ராத்திரி நேரத்தில் கூட மார்க்கெட்டுக்கு போய் சில பொருள்லாம் வாங்கி வச்சுருக்கேனே. அப்படிலாம் நான் எந்த பேயும் பார்த்தது கிடையாது. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த சூழ்ச்சமத்தை சீக்கிரமே நான் வெளிக்கொண்டு வருவேன். நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. என்ன நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் யாரும் என் கடைக்கு வர வேண்டாம். அம்மா கொஞ்சம் உதவி பண்ணுறியா? ஏதாவது ஒரு கலர் புடவை இருந்தால் கொடுக்க முடியுமா? போமா, ஏதாச்சும் புடவை இருந்தால் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுப்போ. சரிங்கம்மா, நீங்க கேட்டு நான் இல்லைன்னா சொல்ல போறேன். இருங்க, எடுத்துட்டு வந்து தரேன். அந்த பாட்டியும் புடவைய வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பினாங்க. எங்க போற ரோஸு? ரோஸ் கலர் புடவை கட்டினவளே, என்ன தாண்டி போயிருவியா? அந்த கிளவி கடைக்கு இதுக்கு மேல யாரும் போக கூடாது. நான் தான் பேய் வந்திருக்கிறேன். என்னை மீறி போனீங்கன்னா உயிரோட இருக்க முடியாது. நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போ. எனக்கு அதை பற்றி பயமே கிடையாது. நீ ஒரு பேயா இருந்தா என் முன்னாடி தைரியமாக நின்று பேசு. பேயா இருந்துக்கிட்டு ஒரு மனுஷன் முன்னாடி தைரியமாக நின்று பேசக்கூட உனக்குலாம் பயமாக்கும். இதில் நீ பேயின்னு சொல்லிக்கிற. என்ன என்னவே தூண்டி விட்டு பாக்குறியா? ஏதோ ஓ முன்னாடி வரே. இதுக்கு மேல உனக்கு நேரம் கிடையாது. நான் உன் முன்னாடி வந்துட்டேனா நீ உயிரோடு இருக்க மாட்ட. அங்க அங்க என்ன பார்வை? இங்க திரும்பி பாரு. ஐயோ, நீ தான் பேயா? உன்னைய பார்த்தா எந்த பயமும் வரல பார்த்துக்க. உன்னைய பார்த்தா சிரிப்பு தான் வருது. சிரிப்பு வருதா அழுக வருதான்னு இதை கொஞ்ச நேரத்துல பாத்துடலாம். இனி அந்த கடைக்கு போக முடியாது. என் கூட பேயா சுத்த போற. அப்படியா? என்னை தாண்டி நீ அந்த பாட்டி ஏதாச்சும் பண்ணிரு பாப்போம். போலீஸு என்னைய லேஸ் பட்டவே நினைக்காத. இந்த பேய்க்கு போலீஸு யாரெல்லாம் தெரியாது. என் கைக்கு யாரு கிடைச்சாலும் பேயா மாத்திருவேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன வாய் பேசிக்கிட்டு இருக்க? கலெக்டரா மக முடிய. ஏய், நீ அந்த தோசை கடைக்காரன் தானே? என்ன தைரியம் இருந்தா இப்படி போட்டு எல்லாத்தையும் பயமுத்திட்டு இருப்ப? ஒழுங்கு மரியாதை எதுக்கு இந்த வேலை பார்த்தேன்னு சொல்லு. ஐயா மன்னிச்சிருக்க. இந்த கிழவி கடை நல்லா போயிட்டு இருந்துச்சு. இந்த மீன்கார கிழவி கடை. அந்த கடையை தடுத்து விட்டோம்னா நம்ம கடையை வருவாங்க. இருந்தா அப்படி பண்ணிவிட்டே பார்த்துக்கோங்க. மன்னிச்சிருக்கையா. இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். நீ விட்டுருக்க. நான் யாருன்னு நீ பார்க்க வேணாமாடா கண்ணா. இரு, என்னோட முகத்தையும் காட்டுறேன். எப்படி உன்னை கொக்கி போட்டு தூக்குனமா? இதுதான் இந்த செல்விங்கிறது. இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். இப்படியே விட்டா எல்லார் பொழப்பை கெடுக்கணும்னு நினைப்பான் இவன். எம்மா தயவு செஞ்சு மன்னிச்சிரு. தெரியாதனமா அப்படி பண்ணிவிட்டேன். மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா. அவன் எவ்வளோ கெஞ்சியும் அந்த பாட்டி கேட்கவே இல்லை. ஊர் மக்கள் முன்னாடி இவனை கொண்டு போய் நிறுத்தினாங்க. அவங்க எல்லாத்துக்கு முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னா. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.